சார் ஒரு ஹீரோ சார், எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி காட்டுறாரு சார். அவர் ஃபைட் பண்றாரு, சாங் பண்றாரு, ரொமான்ஸ் பண்றாரு. கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம், அதை எவ்வளவு சொல்லுவோமா? தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான இடத்தை கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ சார் அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு அவர் புறப்பட்டு வெளியே போவாரு. எல்லாருமே நெஞ்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆகா ஆகா ஆகா. இந்த பதட்டம் இருக்குல்ல, படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும். இந்த படத்துல மைக்கேல் பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பப்பு பிரமாதம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மறக்க முடியாத பாத்திரங்கள். ஒரு கேமியோ ரோல்ல ஒண்டர்ஃபுல்லா பண்ணிட்டு போயிருக்கார் நம்ம விதார்த். சொல்லக்கூடாதா? பேரே தப்பா சொல்லிட்டேன்ல. இப்ப எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ராகவே சொல்லக்கூடாதா? அவர் தாங்க டைரக்டரு. சரி, கொஞ்சம் விஷயத்தில் நான் சொல்ல மாட்டேங்க. அது நீங்களே புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். முக்கியமான பாத்திரங்களில் முக்கியமான நடிகர் நடித்திருக்கிறார். அப்புறம் படம் நல்லா இருக்கு, படம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்கள் சொல்லணும். என்னன்னா, 2 கேர்ள்ஸ் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தமிழ் சினிமாவில் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லலாம் ஐயா, அதுவும் சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல சார்? அதானே யூஸ்வலாக நம்ம ஃபிலிமில் வந்து ஒரு கிளாமர் டாலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரீல்ஸ் போடுற ஒரு காலேஜ் பொண்ணா பவ்யா பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் கோயிங் டு பிகம் a darling of Tamil mass. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், யூ டிட் a good job. ஆதியா பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட், கிரேட் டு ஒர்க் வித் யூ பீப்புள். உங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது என்னை நானே புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத பெரிய அனுபவம். இந்த படத்தில் டைலாக்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லமா? டைலாக் சொல்லியோ, நீ உனக்கும் படத்துக்கு சம்பந்தமே இல்லை, சொல்லாதுன்னா வீட்டுக்கு போன அர்ஜென்ட் வேலை இருக்கா சார்? சார் ஒன்னொன்னா சொல்லி 30 வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தையும் முடிச்சு விட்டீங்க சார். அவர் இப்போ வெளில போயிட்டு வந்துட்டாரு சார். அப்படியா? ஆமா சார். சொல்லுங்க சார், நீங்க சொல்லலாம் சார், சொல்லுங்க சார். சரி சரி சரி. ஒரு 2 ஜெனரேஷனுக்கு கூடிய ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலாம்லப்பா, அது சொல்லலாம்லப்பா. ஓகே. ஒருத்தர் லவ் பண்ணா, லவ் பிரிஞ்சிருது, பிரேக்கப் ஆகிடுது, அவன் கூட போனா, இது பண்ணா, இந்த மாதிரிலாம் ஒரு 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 மாதிரி ஒரு இந்த ஃபில் மாதிரியே போகும். இளைஞர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டே இருப்பானுங்க. அம்மா அப்படின்னு ராஜு கூப்பிடுவார் அவங்க அம்மாட்ட. அம்மா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்ற, அவன் என் ஃப்ரெண்டுமா சார். ஸோ நேத்து பார்த்தது ஸ்பெஷல் ஷோ இல்லை, இப்போ பார்க்கறதா ஸ்பெஷல் ஷோ என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டாமடா சார். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்க சார். அவங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த படம் நிச்சயமாக இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, எல்லா தலைமுறையும் கொண்டாடக்கூடிய படம் பன் பட்டர் ஜாம். அவசியம் ஜூலை 18 பாருங்க. எப்படி? தேங்க்யூ சார். கிளைமேக்ஸ் மட்டும்தான் சார் சொல்லுங்க. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.